இது நம்ம குட்டி ஸ்டோரி சேனல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டீச்சர்ஸ் டே அதுமா பிள்ளைங்க டீச்சருக்கு விஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குதாங்க பிள்ளைங்க. அந்த மிஸ்ஸும் சரின்னு சொல்லிட்டு ஸ்டோரி மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி முக்கியமான ஒருத்தரோட பிறந்தநாள். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்தநாள். அவர் செப்டம்பர் 5, 1888 பிறந்தார். அவரோட பர்த்டேயை நம்ம நினைவு கூறுற விதமாக தான் டீச்சர்ஸ் டே கொண்டாடுறோம். எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. ஒரு ஆசிரியர் வேலைங்கிறது அது ஒரு சாதாரண வேலை இல்லை, ஒரு உணர்வு பூர்வமான வேலைன்னு கூட அதை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நம்ம அம்மாவுக்கு அடுத்த அம்மாவாக நம்ம டீச்சர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைய என்னைக்கு ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்களோ அன்னைக்கே பெற்றவங்க தான் பிள்ளைய ஆசிரியருக்கு தத்தெடுத்து கொடுக்குறதா தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, பிள்ளைங்க ஸ்கூல் போய்ட்டு வந்ததும் எங்கள் மிஸ் அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, இதை இப்படி தான் சாப்பிட்ணும், அப்படி தான் சாப்பிட்ணும், இதை தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க, இப்படி தான் நடந்துக்கிட சொல்லியிருக்காங்க, நான் எங்கள் மிஸ் சொல்கிறத தான் கேட்பேன் அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு ரகம். ஒவ்வொரு ஆசிரியர் அன்பாக இருப்பாங்க, ஒவ்வொரு ஆசிரியர் கடுகடுன்னு இருப்பாங்க. என்னை பொறுத்தவரை ஆசிரியருங்கிறவங்க பள்ளியில் பாடத்தை கற்றுக் கொடுக்குறவங்க மட்டும் இல்லை, இங்கே நம்ம பழகிறவங்க பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு வகையில் ஆசிரியர்கள் தான். ஏன் அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்தே ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம். முதல் கற்றல் நம்ம அம்மா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அம்மா கிட்ட இருந்து அன்பை கற்றுக்குறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்கிட்ட இருந்து கற்றுக்குறோம் ஒவ்வொன்றா. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போய் டீச்சர்ஸ் கிட்ட கற்றுக்குறோம். நம்ம பழகிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கற்றுக்குறோம். நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தர்கிட்டையுமே நம்ம கற்றுக்குறோம். உதாரணமாக, ஒரு குழந்தை ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பல விஷயத்த பார்க்குது. அதில் இல்லாத ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ஒருத்தவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அதை குழந்தை பார்த்துட்டு அது நாளைக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கிடுது. அதே மாதிரி கெட்ட பழக்க வழக்கத்தையும் கற்றுக்குது. எப்படின்னா, ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட ஒரு பலூன் வாங்கி அடம் பிடிச்சி கேட்குது. இந்த பலூன் இப்போ வேண்டாம், நான் அப்புறமா வாங்கி தரேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த குழந்தை கேட்காம அடம் பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்குது. உடனே அவங்க அம்மா அந்த குழந்தை அழுறத அடம் பிடிக்கிறத பார்த்துட்டு அந்த பலூனை வாங்கி கொடுத்துட்றாங்க. உடனே அந்த குழந்தை சிரிச்சிருது. அப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தை என்ன நினைக்கும், இதே மாதிரி அடம் பிடிச்சி அழுதா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு அந்த குழந்தை தான் மனசில் நினைக்குது. அதே மாதிரி அது நடந்துக்கவும் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை ஒரு குழந்தை தான் வீட்டில் உள்ள தான் குடும்பத்து ஆளுகக்கிட்ட இருந்தோ இல்லை ஸ்கூலில் போய் டீச்சர்ஸ்கிட்ட இருந்தோ மட்டும் கற்றுக்கல. இந்த சமூகத்தில் இருக்க ஒவ்வொருத்தங்களையும் பார்த்து தான் அந்த குழந்தை எல்லாத்தையுமே கற்றுக்குது. அதனால் எல்லாருமே நல்ல விஷயத்த பண்ணால் நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்து நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டோம். நம்மளை பார்த்து தீய விஷயத்த கற்றுக்கிட்டு தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபோக நம்ம எப்போதுமே காரணமாக இருக்கக்கூடாது. அதனால் எப்போதுமே நம்ம நல்ல விஷயத்தையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். நமக்கு ஸ்கூலில் பாடத்தை கற்றுக் கொடுக்குறவங்க மட்டும் டீச்சர்ஸ் இல்லை, இங்கே நம்ம ஒவ்வொருத்தருமே டீச்சர்ஸ் தான். எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. சொல்லுவாங்க, கற்றது கையளவு கல்லாத உலகளவுமாங்க. அதே மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை முடிகிறதட்டையும் எல்லாத்துக்கிட்டேயும் ஏதோ ஒன்று நம்ம கற்றுக் கொடுத்த எல்லாருமே நமக்கு டீச்சர்ஸ் தான். எல்லாத்துக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே.